கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இரண்டாவது அதிகாரத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக அதனுடைய ஒரு முகவுரையாய் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எபேசு சபை என்று சொல்லி அந்த இரண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசு சபையின் சரித்திரங்கள், அதாவது சபையின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது சுமார் நாம் வாழுகிற காலம் 2024 ஆண்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போ வாழுகிற நமக்கு அந்த 7 சபைகள், நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து 7 சபைகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 7 சபைகள் முக்கியமாய் 7 சபைகளையும் 7 பிரத்யேகமான காலகட்டங்களில் எழுந்தவைகளை, அங்கே நடக்கக்கூடிய சரித்திரங்களை, சம்பவங்களை இங்கே ஆண்டவர் அழகாய் யோவானுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தி, அது இந்த காலகட்டங்களில் அதனுடைய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் இங்கே ஒப்பிட்டு சொல்வதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் வாழ்ந்த காலத்தில் இருந்த சபையின் வரிசைகள் ஒன்றும் பிசகாமல் பிளராமல் காலகட்ட வரையறுக்கப்பட்ட முறைமையின்படி சரியான முறையில் பிரத்யேகமாக ஆண்டவர் இந்த 7 சபைகளை சரியாக அமைத்து பொறுக்கி எடுத்து இந்த காலத்தில் அவைகளுக்குரிய காலங்களை, நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒப்பிட்டு ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களை, இங்கே பார்க்கும் பொழுது இந்த 7 சபையின் முழு சபையின் காலகட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால், இதனுடைய நிறைவை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரகசிய வருகை வரைக்கும் நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்குது. ஆகவேதான் ஆண்டவர் இத்தனை எதிர்கால சபையின் சரித்திரங்களையும் ஆண்டவர் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் யோவானை அந்த காலங்களில் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை பத்மு தீவுக்கு அவரை கொண்டு சென்று ஆண்டவர் இந்த நம்ம காலத்தில் நடக்கக்கூடிய சபையின் காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு காட்சி அளித்து அவைகளை தெளிவாய் விளக்கி எழுதியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இப்போ எபேசு சபையின் காலங்களை குறித்து பார்க்கும்போது, எபேசு சபையின் காலம் கிபி 70 முதல் 170 வரை அந்த காலகட்டங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 70 முதல் 170 வரையிலான காலங்கள். எபேசு என்றால் பிரியமான என்று அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. எபேசு என்பதற்கு அதனுடைய அர்த்தம் பிரியமான என்று சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஆசியாவில் உள்ள முக்கியமான வாணிகம் அல்லது வியாபாரத்துக்கான மையமாக அமைந்த இந்த எபேசு பட்டணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் பார்க்கும் பொழுது காய்ஸ்டர் நதி என்கிற இடத்து பக்கத்தில் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஏசியன் கடற்கரை ஓரமான ஒரு பட்டணம். ஆகவே இங்கே வியாபாரங்கள் அதிகமாய் நடைபெற்றுகிறதான ஒரு பட்டணமாக இருந்தது. மிக செல்வ செழிப்பான ஒரு பட்டணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து பார்க்கும் பொழுது சிமர்னாவிலிருந்து 50 மைல் தூரத்தில் இந்த எபேசு பட்டணம் உள்ளது. இந்த எபேசு பட்டணம் சிமர்னாவிலிருந்து 50 மைல் தூரத்தில் இந்த எபேசு பட்டணம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் துறைமுக பட்டணமாக இருப்பதனாலே அங்கே இருக்கிற ஜனங்கள் மிக செல்வ செழிப்பாக இருந்தார்கள். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தது. ஆகவே அந்த காலத்தில் இருந்த அந்த பட்டணத்தின் மக்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள், இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். பலவிதமான பாவங்கள், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இந்த பட்டணத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓரளவுக்கு மேலோட்டமாய் இந்த பட்டணத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். முக்கியமாய் இங்கே தியானாள் கோயில் உள்ளது. தியானாள் என்று சொல்லப்படுகிற கோயில் இங்கே உள்ளது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதி காலத்தில் அற்புதங்களில் ஒன்றாக இந்த கோயில் கருதப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 27, 35 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே இந்த தியானாள் கோயிலை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கோயில் இடிக்கப்பட்ட நிலைமையில அது காணப்படுகிறது. ஆனால் இந்த கோயிலை குறித்து பார்க்கும் பொழுது இந்த தேவதையினுடைய சுரூபங்கள், தாயத்துக்கள் அல்லது அந்த இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, கயிறு இந்த மாதிரிலாம் கட்டுறாங்களே, அந்த மாதிரி
அந்த நாட்டில் அந்த கோயிலில் போய் வணங்கிட்டு அங்கே கோயிலில் விற்கிறதான கயிறையோ தாயத்துக்கள் இவ்விதமான காரியங்களை வாங்கி கழுத்துலையோ அல்லது கையிலையோ கட்டி இவ்விதமாக இருந்தோம்னா அது என்ன, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா, அற்புதம் நடைபெறணும், எதையாவது ஒரு நினைச்சிட்டு வந்து அந்த காரியத்தை செஞ்சோம்னா நடக்கும் என்று சொல்லி ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் அது இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாயை வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது மாய வித்தை செய்யக்கூடியவர்களுக்கென்று பிரத்யேகமான இந்த புஸ்தகங்கள் இருந்தது. இது எல்லாம் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. அப்போ அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கோடை காலங்கள் அல்லது விடுமுறை நாட்கள் அல்லது இதமான கால சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இங்கே திருவிழாக்கள் நடைபெறும். இன்றைக்கு நம்ம உதாரணமாய் நமக்கு பல பண்டிகைகள்லாம் நம்ம இந்த காலகட்டங்களில் இருக்குது இல்லையா? கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பல திருவிழாக்கள் பல பண்டிகைகள்லாம் வருது. அதே போல் இங்கே எபேசு பட்டணத்தில் பலவிதமான பண்டிகைகள் திருவிழாக்கள், அது மாத்திரம் அந்த திருவிழாக்களை களியாட்டுகள் போட்டிகள் இவ்விதமான தடகள போட்டிகள் இதெல்லாம் பலவிதமான விளையாட்டு போட்டிகளாம் அங்கே இருந்தது என்று சொல்லி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த பட்டணத்தை பார்ப்பேன் என்றால் குற்றவாளிகளின் உறைவிடமாக அல்லது குற்றவாளிகள் தங்குவதற்கான இடமாக இந்த பட்டணம் காணப்பட்டது என்று சொல்லிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அடைக்கல பட்டணமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆனால் இந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எப்படி அங்கே சுவிசேஷம் சென்றது, அந்த சுவிசேஷத்தை அறிவித்தது யார், அந்த பட்டணத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது அல்லது ஜனங்களுக்கு போதித்தது யார் பார்த்தீங்கன்னா அதில் அநேக தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் குறித்து கொள்ளுங்கள். 18வது வசனம் 24 முதல் 26 வசனங்கள். அதில் பார்க்கும் பொழுது பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா, பவுல், அப்பல்லோ, அது மாத்திரமல்ல தீமோத்தேயு, இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அந்த பட்டணத்தில் அறிவிப்பதற்கு முக்கியமானவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒனேசிப்போரு என்று பார்க்கிறோம். இன்னும் பல பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எனவே இந்த பட்டணத்தில் சபை உருவாவதற்கு அல்லது சபை தோன்றுவதற்கு இவர்கள் முக்கிய நபர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் தனது 3 நிருபங்களை இங்கு வைத்து தான் அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏராளமான எபேசு மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை மெய்யான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தமாய் பார்க்கும் பொழுது சபை வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. சபை வளர்ந்தது நிமித்தமாக அவர்கள் சத்தியத்தை அறிகிறார்கள். சத்தியத்தை அறிந்து தேவனுக்கு பிரியமில்லாதகளை விட்டு வழி விலகிறதுனால அங்கே பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, தங்கம் வெள்ளி போன்ற தொழில்களின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த காலகட்டங்கள் சபைகளே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 41 வசனங்களை பார்க்கும் பொழுது இவ்விதமாய் இவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறது மூலமாய் அநேக தேவனை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக சபை உருவாக்கப்படுகிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே ஒரு பெரிய ஒரு கலகத்தை உண்டாக்கி என்ன செய்கிறார் என்றால் அந்த நகரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். எப்படியாவது இந்த கிறிஸ்தவ மதத்தை அல்லது சீஷர்கள் போதிக்கிற இயேசுவை
தடை செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் இந்த பட்டணத்தினுடைய ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவைகளுக்கு பின்பு 40 ஆண்டுகள் கழித்துதான் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் ஆண்டவர் அங்கே யோவானின் மூலமாக அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது 7 நட்சத்திரம் என்று சொல்லி பாருங்க. ஏற்கனவே இந்த 7 நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை 1ஆம் அதிகாரம் 16, 20 வசனங்களை நாம் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். 7 நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? தூதர்கள் அல்லது தூதுவர்கள், ஊழியக்காரர்கள், அல்லது ஒரு செய்தியை அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருவர் கொடுக்கிற செய்தியை அவர்கள் இன்னொரு இடத்துல கொண்டு போய் பகிர்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லது தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிப்பவர்கள். இவ்விதமாய் பல காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த 7 நட்சத்திரம் என்பது 7 ஊழியக்காரர்கள், 7 தூதர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பொன் குத்து விளக்குகள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது 7 சபைகளை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? 7 சபைகளை குறிக்கிறது. 7 நட்சத்திரம் என்பது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகள் என்பது 7 சபைகளை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது 7 சபைகளை தனக்கென்று ஆண்டவர் சேவை செய்யும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு பார்க்கும் பொழுது அறிவுரைகளை கூறுகிறார். ஆண்டவர் இந்த சபையை சோதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆலோசனை கூறுகிறார். அந்த சபை மேல முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே சபை, நல்லா கவனிங்க, நட்சத்திரம் என்பது 7 தூதர்கள், ஊழியக்காரர்கள். இவர்கள் எதற்காக 7 சபைகளில் ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை அறிவிக்கும்படியாக வைத்திருக்கிறவர்கள். நான் சொல்லுது விளங்குதா? இப்போ நான் இருக்கிறேன்னா நான் இந்த சபைக்கு ஊழியக்காரன். ஆண்டவர் என்னை எதற்கு வைத்திருக்கிறார் என்றால், சபைக்கு வருகிற உங்களுக்கு என்ன வார்த்தையை, என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் எங்கள் ஆவியில ஆண்டவர் கட்டளையிட்டு வசனங்களை தந்து சத்தியத்தை தந்து எங்கள் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், போதிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். 7 தூதர்கள், தூதுவர்கள், இவர்களை கொண்டு ஆண்டவர் அந்த காலங்களில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், செய்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 7 தூதர்கள், 7 சபைகள் நடுவில் ஆண்டவராய் இயேசு உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமென். லேவியராகமத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 26, 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி. ஆண்டவர் அசைவாடுகிற தேவன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த வசனம் தான் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மத்தேயு 18, 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றான். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே நாம் எங்க கூடினாலும் அவர்கள் மத்தியில் இருப்பார். அல்லேலூயா. இப்போ நாம கூடி இருக்கிறோம், நம்ம நடுவில் நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வீடுகளை நீங்கள் கூடி தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவன் அங்கே இருக்கிறார். அப்போ தேவனை எங்கெல்லாம் நம்ம தொழுது கொள்கிறோமோ, எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ,
எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்டு நம்ம கூடி வருகிறோமோ அங்கெல்லாம் தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது எபேசு சபையின் தூதனுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது 7 நட்சத்திரங்கள், அது மாத்திரமல்ல 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இங்கே பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே பார்க்கும் இந்த நிருபத்தின் துவக்கத்தின் சபையில் கிறிஸ்து தான் காணும் அல்லது சில பாராட்டத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். முன்ன அங்கே நம்ம பார்க்க உன் கிரியைகளையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 காரியங்கள். முதலாவது எபேசு சபையில் மெச்சிக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவர் பாராட்டக்கூடிய, அவர்களை புகழக்கூடிய. இப்போ சில நேரங்களில் சில வேலைகளை நம்ம பிள்ளைகளை செஞ்சால் பரவாயில்ல, வெரி குட், நீ நல்லா செஞ்சிருக்கிற அப்படிங்கிறோம் இல்லையா? அதே போல தான் ஆண்டவர் இந்த எபேசு சபையில் சில காரியங்களை பார்க்கிறார். ஏன்னா சபையின் நடுவிலே ஆண்டவர் உலாவுகிறார், சபையின் நடுவிலே அவர் அசைவாடுகிறார். அப்போ சபையில் என்ன நடக்குது, என்ன செய்கிறார்கள், எவ்விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது, என்ன நிறைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் என்ன செய்கிறார்? அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் நானும் முக்கியமாய் நீங்கள் என்ன அறியணும்னா, நான் இந்த சபைக்குள்ள வர்றேன்னா ஏதோ சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போவதற்கு அல்ல, நான் தேவனை ஆராதிப்பதற்காக நான் வர்றேன். அப்போ வருகிற நான் தேவன் நான் என்ன செய்கிறேன்? பாடும்போது நல்லா பாடுறேனா, ஆராதிக்கும் போது நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறேனா, மனதார கர்த்தரை துதிக்கிறேனா, ஆண்டவரை விரும்புகிற ஒரு ஆராதனை நான் செய்கிறேனா என்பதை மனுஷன் பார்ப்பதற்காக அல்ல, தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கு இருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த செய்தியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடமைக்காக ஆராதனைக்காகவோ அல்லது சபையின் ஜெபத்திற்காகவோ எந்த ஒரு கூட்டத்துக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற ஒரு நோக்கம் உண்டு. நான் சபைக்கு போகிறேன், என்னை ஆண்டவர் பார்க்கிறார், மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, ஊழியர்கள் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கவனிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை தேவன் பார்க்கிறார். எப்படி நீங்கள் பாடி ஆராதிக்கிறீங்க, எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், எப்படி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் அர்ப்பணித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள் என்பதை ஆண்டவராக தேவன் சபை நடுவில் இருப்பதனால் அவர் உங்களை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் இனிமேல் இதுவரை எப்படி இருந்தாலும் இனி இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆராதனையில் சபையில் இருக்கிற இடங்களில் நீங்கள் மிக பயபக்தியாக கர்த்தரை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது எபேசு சபையின் நடுவில் அவர் உலாவை கொண்டு இருக்கிறார். அவருடைய முதலாவது பார்க்கிற கிரியைகள். அப்போ கிரியைகள்னா என்ன, இதை பின்னால் நான் விரிவாக உங்களுக்கு சொல்லுவேன். சில வார்த்தைகளை சொல்லிட்டு அடுத்து நான் வருகிறேன். கிரியைனா இப்போ அந்த சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிறதான் உன் கிரியைகள். 2வது பிரயாசங்கள், இனி என்ன செய்ய போகிறது, இனி இந்த சபை அல்லது இந்த சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவருக்காக இந்த சபைக்காக என்ன செய்ய போகிறார் என்பதுதான் பிரயாசம். 3வது பொறுமை. பொறுமை குறித்து பார்க்க வருகிற பாடுகள் உபத்திரவத்தில் எப்படி இருக்கிறார்கள். 4வது பொல்லாதவர்களை சகிக்காதிருந்தது. 4வது. 5வது ஊழியர்களை சோதித்து அறிகிற ஒரு சபையாய் இது காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஊழியர்களின் பிரயாசம் மேலானது, ஊழியர்களின் பொறுமை பாராட்டக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது அநேக பொல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார்கள். பொல்லாத கள்ள உபதேசக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த சபை ஏற்றுக்கொள்ளாதது என்று பார்க்கிறோம். 50,000 வெள்ளிக்காசு விலையுள்ள
மாயவித்தை புஸ்தகத்தை அழித்தது இந்த சபை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். போலியான ஊழியர்களை எபேசு சபை இனம் கண்டு அது என்ன செய்தது, அதை கண்டு கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது தேவனால் அனுப்பப்படாத ஊழியர்களை சபை அறிந்து கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்பெல்லாம் பல காரியங்களை இந்த சபை தேவன் மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் பவுலின் எச்சரிப்பை இந்த எபேசு சபை என்ன கனம் பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிய ஓநாய்கள் என்று சொல்லப்படும். அப்படின்னா ஓநாய்னா என்ன? நயவஞ்சகமான உபதேசங்களை செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட காரியங்களாம் இந்த சபை என்ன செய்ததுன்னா ரொம்ப கவனமா எச்சரிப்பா இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்படிப்பட்ட நம்பர் 1 நம்ம பார்க்கலாம். உன் கிரியைகளையும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போ உன் கிரியைகள்னா என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒருவரின் நிலைமையை அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறிக்கும் சொல்லுதான் இந்த கிரியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சபையின் நிலைமையும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் இது காட்டுகிறது. கிரிகைனா என்ன அப்படின்னா, இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்காக, சபை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகிட்ட அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், இன்னொரு பிள்ளை அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிறோம். அப்போ அவன் என்ன செய்கிறா, வேலை செஞ்சிட்டு இருக்கிறா, அல்லது அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறா, அல்லது இன்னொருவோட பேசி கொண்டு இருக்கிறா, இல்லை தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மகள் என்ன செய்துகிறாள் என்பதைத்தான் கிரிகையில் இருப்பார். அப்போ எபேசு சபை இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்கிற காரியத்தை தான் உன் கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நிறையா காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதை நான் இன்னும் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. இங்கே பார்க்கும் பொழுது உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன். அப்படின்னா இன்றைக்கு சபையில் வருகிற நாம் அல்லது நீங்கள் தேவனுக்காக என்ன செய்துட்டு இருக்கிறோம்? தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார், தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். எல்லாம் தந்து சுகம் பலன் எல்லாம் தந்து ஆண்டவர் நம்ம இந்த சபையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சபையில் நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க என்பதை ஒரு நாள் வரும். அந்த நாள் ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களை வெட்ட வெளிச்சமா நீங்கள் தேவனுக்கு என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் எதெல்லாம் தேவனுக்காக உங்களை கிரியையை வெளிப்படுத்தினீங்க, தியாகமாய் செய்த காரியங்கள், இவைகள்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம், வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்து நிறுத்துவாராம். ஆமென். அப்போ நாம் சபையில் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? சபையில் ஏதோ பெரு அங்கத்தினராக இருக்கிறோம், அவ்வளோதான். சபைக்கு வாரம் பாஸ்டர், போகிறோம் பாஸ்டர், அவ்வளோதான். அந்த நிலைமை நம்ம இருக்கக்கூடாது. இந்த சபையில் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்றால், இந்த சபையில் நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு எதையாவது நம்ம செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஜெபிக்கிறவர்களாய் மாறலாம், ஏதோ ஒரு வேலையை ஆண்டவருக்காக செய்யலாம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம், ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யலாம். தேவனுக்காக எதையாவது நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் எழுதி கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 4:18, 31ஆம் அதிகாரம் 16வது வசனம், எரேமியா 31:16. இந்த வசனங்கள்லாம் கிரியைகளை குறித்து சொல்லுகிறது. அதே போலதான் தொடர்ந்து பின்னுள்ள 6 சபைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அதை குறித்து கொள்ளலாம். முதலாவது 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதல்ல நம்ம பார்த்தோம் எபேசு சபை 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2வது
2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சிமிர்னா சபை. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பெர்கமு சபை. 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் தியத்ரா சபையின் கிரியைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 1-2 சர்தே சபை குறித்து அதனுடைய கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது தொடர்ந்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பிலதெல்பியா என்று சொல்லப்படுகிற சபை குறித்து. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் லவோதிக்கேயா சபை. ஒவ்வொரு சபையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய வேலை தேவனுக்காக ஆமென் என்ன செய்கிறது என்பதை. ஆகவே இங்க இருக்கிற சிறு பிள்ளையாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் போகிற சபையில நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், தேவன் நாமத்துக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, பரலோராட்சியை கட்டப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் உங்களை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் இதை அறிந்து கொள்கிறோம். ஆகவே உன் கிரியைகளையும் 2வது உன் பிரயாசத்தையும், ஆண்டவருக்காக மிகவும் கடினமாய் உழைத்த சபை, ரொம்ப கடினமாய் உழைத்த சபை இந்த எபேசு சபை. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக பரிசுத்தவான்களுக்காக அதிகமாய் உதவி செய்த கரிசனை காட்டின சபைதான் இந்த எபேசு சபை. அப்படியாய் ஊழியத்தையும் ஊழியர்களையும் சபையையும் அதிகமாய் நேசித்த சபை என்று பார்க்கிறோம். பிரயாசங்கள் என்ன செய்யணும், சபையின் வளர்ச்சிக்காக என்ன செய்யணும், சபையின் இன்னும் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும், ஊழியர்களுடைய உதவிகளுக்காக என்ன காரியங்களை செய்யணும், அப்படி அறிந்து அறிந்து சிந்தித்து சிந்தித்து செயல்பட்ட சபைதான் இந்த எபேசு சபை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மெச்சுக்கொள்கிறதை பார்க்கிறோம். குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். 3வது பொறுமை. கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்காக ஆதி சபை நாட்களில் பல எதிர்ப்புகள் மத்தியிலே ஊழிய செய்தவர்கள் தான் பவுல், பேதுரு, யோவான், ஸ்தேவான், பிலிப்பு, பர்னபா, மார்க், அப்போலோ, ஆக்கிலா, பிரிஸ்கிலா போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஊழிய செய்தார்கள். பயங்கரமான உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், கல்லறிகள், பலவிதமான காரியங்கள் வந்தது. ஆனாலும் அவைகள் மத்தியிலே அவர்கள் பொறுமையாய் இருந்தார்கள், பொறுமையாய் அவைகளை சகித்தார்கள். ஆகவே சபைக்கு ஆண்டவர் என்ன வலியுறுத்துகிறார் என்றால், உங்களுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், 3வதாக எந்த உபத்திரம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், கிறிஸ்துவின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் அதில் பொறுமையாயிருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுக்காக எல்லாவற்றையும் சகிக்க நாம் பாத்திரவான்களாயிருக்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள், பாடுகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சிமத்தையிலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அது விந்தைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இவள் ஊடாக நாம கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுலையும் கூட ஆண்டவர் அழைக்கும் போது கூட 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது பாடுபட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அழைத்தார். அவர் ஊழியத்தின் நிமித்தமாய், அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் பலவிதமான பாடுகளை படுவதற்காகவே தேவன் அப்போஸ்தலன் பவுலை ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, உங்கள் குடும்பத்தின் நிமித்தமாக, அல்லது உங்கள் உறவுகள் நிமித்தமாக பல பாடுகள், பல வேதனைகள், பல நிந்தைகள், பல அவமானங்கள், பழி சொற்கள் என்னென்ன வந்தாலும் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில பொறுமையாய் அவைகளை ஆண்டவருக்குள்ள சகித்து
நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அதற்கேற்றதான பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிந்தையோ அவமானமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் இந்த அவமான பட்டாலும் இந்த நிந்தை இருந்தாலும் இந்த கஷ்டம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இதன் பின்பாக தேவன் எனக்கென்று ஒரு மகிமையான ஒரு ஆட்சியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் அவர் எல்லா பாடுகளையும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பட்டு சகித்து கடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையாய் நாம் சகிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்கள், ஒன்று ஆண்டவர் சபையில நாம் என்ன செய்கிறோம் என்கிற நம்முடைய கிரியை பார்க்கிறார். 2வது நாம் ஆண்டவருடைய நாமத்துக்காக தேவனுடைய பரலோராஜ்யம் வளரப்பட சபை கட்டப்பட அல்லது பரலோராஜ்யத்தில் ஜனங்கள் விருத்தி அடைவதற்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம் என்பதை, 3வது இதன் மத்தியிலே நமக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள்ல எவ்விதமாய் பொறுமையாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். 4வதாக பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் என்று தம்மை தாமே அழைத்து கொள்பவர்களை சோதித்து அறியும் அறிவும் ஆற்றலையும் பெற்று பொய்யர்களை கண்டறிந்த சபை என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், நானும் பாஸ்டர் நானும் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி போலியான ஊழியர்களின் வேஷத்தை தரித்து கொண்டு பணத்துக்காக பெருமைக்காக இன்றைக்கு வேதத்தை தூக்கி கொண்டு ஊழியர் செய்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் அது என்ன செய்யுது, அதிகமாக பெருகிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட தெரிஞ்ச பெரிய பாடகர் ஊழியர் என்று போட்டுறாங்க. ஏதோ ஒரு சின்ன தலைவலி ஏதாவது ஜெபம் பண்ணியிருப்பாங்க, சுகமாச்சுன்னா என்ன ஆயிரும், அடுத்த ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் என்ன ஆயிரும், சுகமளிக்கும் வரம் பெற்றவர் அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லைன்னா தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு. சிலர் நான் பார்த்துருக்குறேன், அவங்களே கூட்டத்தை ஒழுங்கு செய்வாங்க, ஒழுங்கு செய்து அவங்களே நோட்டீஸ் அடிப்பாங்க, அவங்களே தங்களுடைய பெயர் எழுதிக்கிடுவாங்க. யாருன்னா வரம் பெற்றவர் அப்படி என்று சொல்லி. இயேசு எங்கேயுமே வேதத்தில் அவர் தான் தீர்க்கதரிசி வரம் பெற்றவர் என்று விளம்பரப்படுத்தலை. ஆண்டவர் பாருங்க, அவர் சுகம் ஆக்கின அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார், நீ ஒருவனும் சொல்லாதபடி போ, தேவனை மகிமைப்படுத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமைக்காய் ஊழியர் செய்கிறவர்கள் அநேக பேர் உண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே இதை வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ரொம்ப ஞானமாய் நான் நல்ல யோசித்து நீங்கள் நிதானித்து என்ன செய்யணும், நாம் யார் ஊழியக்காரர்கள், எது சபை என்பதை அறிந்து கொள்ள. எல்லா சபை என்பது அல்ல, இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கிடக்கிறது. எல்லாமே சபை அல்ல, எல்லாருமே ஊழியக்காரர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வீழ்ந்து போகிற காலம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அந்த காலங்களில் சத்தியத்துக்காய் உயிரை கொடுத்தவர்கள், சத்தியத்துக்காய் நிலைத்திருந்தவர்கள் இன்றைக்கு காலத்தை ஏற்றால் போல நாளை போல வளைந்து கொடுக்கிற சபையாய் போயிட்டு, சத்தியத்தை பிரசங்கித்த சபையெல்லாம் இன்றைக்கு பணத்துக்காக ஜனக்கூட்டத்துக்காக இதற்காக ஆமேன் ஊழியர் செய்கிறதான ஊழியர்களும் சபைகளுமாய் போய்விட்டது. எனவே தேவ பிள்ளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் போகிற சபை சத்தியம் உள்ளதா என்பதை நிதானித்து பாருங்கள். சத்தியம் இல்லை, ஒரே ஆசீர்வாதம் ஒரே கிருபை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் சபையை மாற்றுவது நல்லது. நல்ல கடிந்து புத்தி சொல்லக்கூடிய சபை என்பது எது என்பதை கண்டிருந்து அந்த சபையில் நீங்கள் போங்கள், அந்த சத்தியத்துக்கு அடங்கியிருங்கள், அந்த உபதேசத்துக்கு அடங்கியிருங்கள். தேவன் அதுதான் இந்த எபேசு சபை பார்க்கும் பொழுது கண்டறிகிற சபையாயிருந்தது. கள்ள ஊழியர்களை கண்டறிந்து சோதித்து அறிகிற சபையாய் இந்த சபை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் வாசித்தோம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதை கூட மீண்டுமாய் நாம் வாசிக்க நாம கேட்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிய ஓநாய்கள், சாதாரண ஓநாய் அல்ல, சத்தியத்தை தவறாய் போதித்தாள் அவர்களை ஆண்டவர்
கடுமையாய் கண்டனம் பண்ணுகிறார். நீங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க நிறைய டிவியில பார்க்கலாம், யூடியூப்ல நீங்க அனைவருடைய செய்தியை பார்க்கலாம். பல விதங்களில் இன்றைக்கு பல செய்திகள் நம்ம கேட்கிறோம். தவறான உபதேசத்தை ஒருவர் போதிப்பார் என்றால் அதை கண்டனம் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவளை கண்டனம் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற கொடிய ஓநாய்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லும் பொழுது, அந்த நிருபத்தில் சொல்லும்போது சொல்ல கொடிய ஓநாய்கள், அந்த ஓநாய்கள் இன்றைக்கும் சபைகளுக்குள்ள இருக்கிறது. எபேசு சபையில மட்டுமல்ல, ஆண்டவர் வருகைக்கு முன்பாக இருக்கிற அந்த கடைசி கால சபையிலும் இருக்கிறது. ஆகவே தான் அந்த சபையை ஆண்டவர் இங்கே கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஓடிட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் எது என்றால் நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் என்பதை மறந்து போய்விடார்கள். தீர்க்க தரிசனம் அவசியம். ஆனால் எது தீர்க்க தரிசனம் என்பதை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் அவசியம். அதே நேரத்தில் எவை தீர்க்க தரிசனம் என்பதை நிதானித்து அறிந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்திருக்க வேண்டுமானால், இந்த வேதத்தை நீங்கள் நன்று அறிந்திருப்பீர்களானால், உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட எது சத்தியம் உள்ளது, எது சரியான உபதேசம், எது சரியான தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து அப்படிப்பட்ட ஓநாய்களை விலகுவது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நல்லது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே 4 விதமான காரியங்களை இந்த 2வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதுல சில காரியங்களை முன்புள்ள வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அதுல முக்கியமாக இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது. தேவ நாம மகிமைக்காக பிரயாசப்படுவதில் அவர்கள் களைப்படைந்து போகவில்லை, சோர்ந்து போகல. தேவனுக்காக இன்னும் என்ன செய்யலாம்? சபையின் வளர்ச்சிக்காக, தேவ நாமத்துக்காக, பரலோராஜ்யம் விஸ்தாரமாக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம். எப்படி உங்க பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வருது, அதற்காக நீங்க ஒன்றும் செய்யாமல் இருந்துறீங்களா? இல்லை. அவங்க எதிர்கால திருமண காரியங்கள், அவருடைய வேலை காரியங்கள், அவருடைய குடும்பங்கள், இவைகளுக்காக என்ன செய்யணும்? பெற்றோர்களாக நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்காக பணங்களை சேர்த்து வைக்கிறீர்கள். அவருடைய நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறீங்க. அவருக்கு நல்ல ஒரு திருமண காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அதற்காக பிரயாசம் எடுக்கிறீங்க. நம்ம சும்மா இருக்கல. ஆனால் அதை விட இங்கே சொல்லப்படுகிறது, எபேசு சபையின் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் சபைக்காக, பரலோராஜ்யத்துக்காக அவர் என்ன செய்தார்கள்? தேவ நாமத்துக்காக பிரயாசப்பட்டார்கள், கடினமாய் உழைத்தார்கள். முக்கியமாய் சொல்லப்படும் என்னவென்றால், எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எனவே நீங்க அறிஞ்சுக்கொள்ளணும், சும்மா சாதாரண சும்மா வந்துட்டு போவதற்காக ஆண்டவர் அழைக்கல. உங்கள் மீது ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் மீது ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோராஜ்யத்தில் ஆமென் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை என் மூலமாய் பரலோராஜ்யம் விஸ்தாரமாவதற்கு, இந்த சபை வளர்ச்சி அடைவதற்கு, இந்த ஊழியம் வளருவதற்கு, அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு கற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவன் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவ ராஜ்யம் உங்களை கொண்டு விஸ்தாரமாகும். அதற்காக நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆண்டவர் அதை செய்வார். இப்படி ஒரு கூட்டம். இன்னொன்று, நான்லாம் என்ன செய்ய போகிறேன், எனக்கெல்லாம் ஒரு வேத ஞானம் இல்லை, எனக்கெல்லாம் ஒரு திறமை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? திறமை இல்லாட்டாலும் செய்து சாதித்து முடிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக அருமையான தேவ பிள்ளையை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், இத்தனை வருஷம் சபைக்கு வருகிறீர்கள். பரலோராஜ்யத்துக்காக ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் போகிற சபையிலே ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? ஒருவரையாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்திருக்கிறா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடமை கிறிஸ்தவர்களாய் அல்ல, பிரயாசப்படுகிற கிறிஸ்தவர்களாய்,
கிரயம் செலுத்துகிற கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த 3வது வசனத்தில் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்ற குறை உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, இவ்வளவு நேரம் ஆண்டவர் மெச்சுக்கொண்டே வருகிறார். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் கிரிகையில் நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ பொறுமையா இருக்கிறாய், அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாரு. அது மாத்திரமல்ல, பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது கள்ள உபதேசங்களை கண்டறிந்து அவர்களை கண்டனம் பண்ணுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் பெருமையா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேசிட்டு சடனா ஒன்று ஆனாலும் அப்படிங்கிறார். ஆனாலும் அப்படின்னா அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. அது என்ன குறைன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்துல இந்த சபை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரயாசப்பட்டது, கொடுத்தது, உழைத்தது, பிரயாசப்பட்டது, பாடுபட்டது, சகித்தது, எல்லாம் செஞ்சது. ஆனால் ஒன்று அது தவறிவிட்டது. சொல்லலாம், நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஊழியத்தை தாங்குறேன், ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சபையில் நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன் அப்படி சொல்லலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஆண்டவர் ஒன்றை குறை உள்ளவராய் அவர் காண்கிறார். அது என்ன குறை என்று பார்த்தீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளை, இந்த சபையானது எல்லா ஊழியங்களை விட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்ல என்ன தெரியுமா? நான் அதிகமாக ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆராதனை நடத்தலாம், பைபிள் ஸ்டடி நடத்தலாம், உபவாசம் நடத்தலாம், பல இடங்களை போய் பேசலாம், பல சபைகளை சத்தியத்தை பேசலாம், பல கூட்டங்களை பேசலாம், எல்லாம் செய்தாலும் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னென்றால், உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், எல்லா ஊழியத்தை விட அவரிடத்தில் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஊழியங்கள் இவைகளை செய்வதை விட தேவனிடத்தில் நாம் நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். 42வது வசனத்தில் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லு. மார்த்தாள், மரியாள், லாசர் என்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் இயேசு அவர் ஊழியத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அவர் வீட்டிலே தங்குவார், அவர் வீட்டிலே வந்து இருப்பார், சாப்பிடுவார், இளைப்பாறுவார், போய் வருவார். அப்போது அங்கே பார்க்கும்போது ஒரு நாள் அந்த சம்பவத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தி அங்கே சொல்லப்படுகிறது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40வது வருஷத்தில் மார்த்தாளை பார்த்து சொல்லுங்க, பற்பல வேலைகளில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். இயேசு வந்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டா. ஆனால் மார்த்தாள் என்ன செய்தாள்? பல வேலைகளை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். தேவனோடு கூட இருக்கிற உறவு முக்கியம். ஆமென். சோதர இயேசுவுக்காக அவள் சமைக்கிறாள், பல காரியங்களை செய்கிறாள். அதை விட ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இருப்பதை 39வது வசனத்தை பார், மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் நானும், நான் அதிகமாக ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அதற்கு ஆயத்தப்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் தேவனோடு கூட இருக்கிற, அவரோடு கூட இருப்பதற்கான நேரங்களை நான் செலவழிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை தெரியாட்டாலும் வேத வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், சபைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவு மிக மிக அவசியம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் இதான் சொல்றாரு, நீ உன் கிரியை நான் பார்க்குறேன், உன் பிரயாசத்தை பார்க்குறேன், உன் பொறுமையை பார்க்குறேன், நீ எல்லாம் கள்ள உபதேசக்காரர்களை வெட்டி தூர எரிஞ்சிற, அதாவது அவர்களை அப்புறப்படுத்துகிற, அவளை ஏற்றுக்கொள்ள, கடிந்து கொள்கிற, கண்டனம் பண்ணுற, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நீ என் கூட இருக்கிற நேரத்தை விட்டுட்டியே, என்னை அதிகமாக நேசிப்பியே, அதை விட்டுட்டியே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமா இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கே பார்க்கிறோம், எபேசு சபை சத்தியத்தை சத்தியமாய் போதித்த சபைதான். ஆனாலும் அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்பிரகாரமாய் ஒரு இயந்திரத்தை போல செயல்படுகிற ஒரு சபையாய் மாறிட்டு, ஆரம்பத்தில் எல்லா ஊழியம் செஞ்சாலும் தேவனோடு கூட இருந்த ஒரு சபைதான். ஆனால் பின்னாட்களை பார்க்கும்போது ஊழியம் ஊழியம் என்று சொல்லிட்டு தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டுட்டு, அதை உறவை விட்டதுனால தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் என்ன பேச விரும்புகிறார் என்பதை அந்த சபையும் அறியலை, ஜனங்களும் அறியலை, மேய்ப்பனும் அறியாததுனால ஒரு இயந்திரம் போல என்ன செஞ்சது போயிடுச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற உறவை விட்டு விட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பெயரில் எனக்கு குறை உண்டு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். எபேசு ஊழியம் செய்யாமல் இல்லை, ஊழியம் செய்ததுதான், நற்கிரியை செய்ததுதான். ஆனால் அவை எல்லாம் கடமை உணர்வில் பாரம்பரியமாய் செய்ததான ஊழியமாய் மாறி போனது என்று பார்க்கிறோம். தன்மேல் அனுதினமும் வளர வேண்டிய அன்பு ஆண்டவராக தான் இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு அதிகமாய் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருடைய அன்பு என்ன செய்தென்றால் உறைந்து கொண்டே போய்விட்டது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். அங்கே சொல்லு, இளம் வயதில் நீ கொண்டிருந்த அன்பு. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு இருந்த ஒரு வைராக்கியம், ஆண்டவரை தேடுகிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம், ஒரு அன்பு, ஒரு பக்தி வைராக்கியம், சபைக்கு வருகிறதுல, ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பாகவே வந்து சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிங்க, மக்களை கொண்டு வாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆர்வம் அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு 5 வருஷம் போகட்டும், என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள் என்னாகும், 10 மணிக்கு ஆராதனை 9:45 வந்துடுவோம். சில 9:30 வந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ நாளை 9:45 ஆகும். அப்போ கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் நாளாக ஆக என்ன ஆயிரும்? முதல் பாட்டு முடிஞ்ச உடனே உள்ளே வரும். அப்புறம் 2வது பாட்டு முடியும், 3வது பாட்டு முடிஞ்ச வரும். சிலர் நினைச்சோம் பிரசங்க ஆரம்பிக்கும் போது வருவாங்க. இன்றைக்கு நிறைய சபையில் அப்படி தான் இருக்குது. சில சபையில் நினைச்சுவாங்க காணிக்க போட்டு முடிஞ்சுன்னா அவங்க ஆராதனை முடிஞ்சு, அதில் ஒரு திருப்தி. சிலர் பார்த்தீங்கன்னா காணிக்க போடுற நேரம் தான் உள்ளே வர்றது, அதில் ஒரு திருப்தி. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இன்றைக்கு சபை போயிட்டு. ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஏக்கமுள்ளவராய் அவர் கேட்குறாரு, அப்பா நீ ரட்சிக்கப்பட்ட போதுல எப்படி என்ன தேடுன, எப்படி என்ன ஆராதிச்ச, எப்படி என்ன துதிச்ச, முழங்காலே நிப்பியப்பா. இப்போ என்ன நம்ம ஜெபம் என்னாச்சு? ஆத்திரம் தோத்திரம் ஆமே. ஆண்டவரே இந்த சின்ன ஜெபத்துக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை தார், ஆமேன், முடிஞ்சது. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. மணி போகிறது தெரியாது, ஒன்று பல மணி நேரம் ஜெபிச்ச நேரங்களும் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற அன்பு தூரமாய் போய்விட்டது என்று பார்க்கிறோம். சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். யோவான் 21:15 முதல் 17 வசனங்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவராய் இயேசு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 7:49வது வசனம். லூக்கா 7:49வது வசனம். தன் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசி அவள் என்ன செய்கிறாள்? அதை முத்தமிடுகிறாள் என்று சொல்லிப்பார். அன்பை வெளிப்படுத்துகிறாள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு நம்மிடத்தில் பொன்னையும் பொருளையும் ஆண்டவர் கேட்கலங்க. ஆண்டவர் கேட்கிற ஒன்றே ஒன்று, உன் முழு இருதயத்தோடு கூட, உன் முழு ஆத்மாவோடு கூட, என் முழு சரீரத்தோடு கூட என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆதியில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்னை நேசிக்கிறாயா?
பேதுரு இயேசுவோடு கூட தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், 3 முறை கேட்கிறார், எப்பா நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. ஆண்டவர் கேட்கிற கேள்வி அவன் பயந்து, ஆண்டவர் அது உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். கடைசியில் ஆண்டவர் வார்த்தை கேட்டு உணர்ந்து கடைசியில் ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள பேதுருவாய் கர்த்தர் சமூகத்தில் மாற்றப்பட்டது போல இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை இயேசுவின் மேல் உள்ள அன்பு, சபையின் மேல் உள்ள ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு அன்பு ஒருவேளை குறைந்து இருக்கும் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். மீண்டும் ஆண்டவர் நேசியுங்கள், அவருடைய பாதத்தை நேசியுங்கள், அவருடைய சமூகத்தை நேசியுங்கள். ஆமேன். எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற உறவுல இறங்க உடைய இருதயம் அவரோடு கூட இருக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எப்பொழுதும் நம்முடைய ஆவி அவரோடு கூட உறவுல இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் அல்லது மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அந்த ஆத்மா அந்த சத்தத்தை கேட்கும். இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பாடலை பாடி பிரசங்கத்தை கேட்டுட்டு போனால் உங்கள் வாழ்க்கையில் எக்கால சத்தம் கேட்பதை உங்கள் ஆத்மா கேட்காது. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம், எப்பொழுதும் வெளிப்புள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா, இதோ ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வர இருப்பதனாலே நீங்கள் இயேசுவின் வருகையை அறிவியுங்கள். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார், நம் மூலமாய் மற்றவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.